கல்யாண வீடுகள்லாம் செய்யக்கூடிய கருணைக்கிழங்கு வறுவல். ஸோ கருணைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு 1/2 கிலோ கருணைக்கிழங்க தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண கருணைக்கிழங்கு ஆட் பண்ணி 1லேருந்து 2 மணி நேரம் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ சில நேரம் புது கிழங்குலாம் இருந்தால் சாப்பிடக்குள்ளே நாக்கெலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணக்குள்ளே அந்த அரிப்பு தன்மை இருக்காது, அதுக்காக தான். ஸோ அடுத்தது ஒரு மண்சட்டியில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்புலாம் ஆட் பண்ணி இதை ஒரு 75% குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ குக் ஆனதும் வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரை பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, 7லேருந்து 8 பல் பூண்டு தோல் உரிக்காத தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையிலும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி.